அன்பான சகோதர சகோதரிகளே, காலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு வல்லவர் இருக்கிற அவருக்கே சதா காலம் கிருபை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நாம் எத்தனையோ காரியங்களுக்காக வேண்டலாம். குழந்தை பாக்கியத்துக்காக, திருமணத்துக்காக, வேலைக்காக, கடன் பிரச்சனைக்காக, சமாதத்துக்காக, ஊழியங்களுக்காக, ஊழிய தேவைகளை சந்திப்பதற்காக, சுவிசேஷத்திற்காக, பிள்ளைகளுக்காக, இப்படி அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற அவருக்கு எப்போதும் அதிகாலையில் நமக்கு மகிமை செலுத்த வேண்டும். அவருக்கு பிதாவுக்கு உண்டான மகிமை, கர்த்தருக்கு உண்டான மகிமை, ஆவிக்குரிய மகிமை, ஆராதனை, துதியை செலுத்தும் போது, நன்றி பலி ஏறெடுக்கும் போது கர்த்தர் நமக்கு புதிய கிருபைகளை கொடுப்பார். அந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அந்த நாள் முழுதும் சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஏசப்பா, சோதராப்பா, இந்த வசனத்தின்படி எங்களுக்கு செய்ய வளவரைக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா, கர்த்தாவே, ஏசப்பா, எங்களுக்குள்ளே தகப்பனே இவ்வளவு அன்பு கூறுகிறே தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மீது கொண்ட அன்பின் மித்தமாக ஆண்டவரே கொடூரமான சிலுவை மரணத்தை ஏற்றி தகப்பனே, அந்த சிலுவை மரணத்தின் நோக்கம் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கை நிறைவேற வேண்டுமப்பா. நாங்கள் நித்திய வாழ்வு உம்மோடு கூட இருக்க வேண்டுமப்பா. சோத்திரங்கத்தாவே, ஆண்டவரே, உம்மை போல எங்களை படைத்தீரப்பா. உம்மை போல எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே பரிசுத்தமான வார்த்தை பேச, பரிசுத்தமான ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கு பிடித்த காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. உங்களுக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க ராஜா. துதி கன மகிமை ஆவியும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்பநாமத்தை ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன்.